தொப்பி வியாபாரியும் குரங்கும். ஒரு ஊர்ல தொப்பி வியாபாரி ஒருத்தர் இருந்தாரு. அவரு ஊர்ல இருக்க எல்லா பக்கமும் தொப்பி 5 ரூபா தான் தொப்பி, எல்லாரும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கூவி கூவி வித்துட்டு இருந்தாரு. அன்னைக்கு அவருக்கு வியாபாரம் எதுவுமே நடக்கவே இல்லை. அவரும் ஊர் ஃபுல்லாவே அலைஞ்சு திரிஞ்சு கடைசி ரொம்பவே சோர்வாகிட்டாரு. ஒரு மரத்தோட நிழல்ல போய் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலான்னு படுத்திருந்தாரு. அப்போ அந்த மரத்துல இருந்து குரங்குகள் நிறைய இருந்தது. அந்த குரங்குகள் எல்லாம் கீழே வந்து தொப்பி வியாபாரியோட தொப்பியை பார்த்தது. ஆஹா, ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி அதுல இருக்க எல்லா தொப்பியும் எடுத்து குரங்குகள் தன் தலையில மாட்டிக்கிச்சு. மறுபடியும் மரத்துல ஏறி உட்காந்துருச்சு. தொப்பி வியாபாரியோ கண்ணை திறந்து பார்க்கும்போது கூடையில இருந்த தொப்பிகள் எதையும் காணாம். அவரு மேலே பார்க்கும்போது மரத்துல இருந்த குரங்குகள் எல்லாம் தொப்பிய மாட்டிட்டு இருந்தது. அவரு கோவத்துல கல் எடுத்து அடிச்சாரு. குரங்குகளும் மரத்துல இருக்கிற பழத்தை எடுத்து அடிச்சது. உடனே தொப்பி வியாபாரி யோசிக்க ஆரம்பிச்சாரு. யோசிச்சு தன் தலையில இருக்க தொப்பியை எடுத்து தூக்கி எறிஞ்சாரு. குரங்குகளும் அதோட தலையில இருக்க தொப்பியை தூக்கி எறிஞ்சது. தன்னோட புத்திசாலித்தனத்தால வியாபாரி தொப்பிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வேக வேகமா சந்தோஷமா கிளம்பிட்டாரு.